பிரைஸ் லார்ட் டு ஆல். எப்படி சுவிசேஷம் சொல்கிறது? சுவிசேஷம் சொன்னாலே ஒன்று திட்டுறாங்க, இல்லை கலாய்ச்சி தள்ளிடுறாங்க, எங்களால் சுவிசேஷமே சொல்ல முடியல அப்படின்றவங்களுக்கான ஒரு சின்ன வீடியோ இது. நீங்கள் இந்த வாய்ஸ் மெசேஜை கேளுங்க. தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கலங்குகிறீர்கள், உங்கள் இருதயங்கள் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? அவங்க எந்த மாதிரி சந்தேகப்பட்டிருப்பாங்க ஆண்டவரை? அவர் அவ்வளோ சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு அவர் ஜீவனை கொடுத்து அந்த அளவுக்கு உயிர் தெழுந்தாரு. ஏன்னா அவங்க கண் எதிர பார்த்தாங்க ஆண்டவர் செய்யற அற்புதம். ஐயோ ஒன்று கேட்கலாம். அப்படி இருந்தும் அவங்களுக்குள்ள எதுக்காக அந்த மாதிரி சந்தேகங்கள் உண்டாகுது? அப்படின்னு உயிர் தெளிந்து வந்துட்டாரு. உயிர் தெளிந்து வரலாம் கூட, அப்புறம் உயிர் வந்ததுக்கு அப்புறமும் கூட எதுக்காக ஒரு சந்தேகப்படாத அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு கடினமா இருக்குமா? அவங்க யாருமே நம்பல, இன்னி வரைக்குமே அவங்க நம்பல. அதுக்கப்புறம் அவர் அற்புதங்கள் செய்தார். அத அவங்க கண்ணெதிர பார்த்தது சில பேர் நம்பினாங்க. ஒரு சில காரியங்கள் ஒரு சிலர் ஒவ்வொருத்தர் வந்துட்டு நிறைய பேருக்கு அந்த மாதிரி சந்தேகம் இருக்கு. ஆண்டு அற்புதம் செஞ்சாலுமே அதை சந்தேகப்படுற காரியங்கள் நிறைய இருக்கு. இன்னைக்கே காட் வந்தாரு சொன்னாலே சில பேர் நம்ப மாட்டாங்க. அதுக்கு சொல்றேன், இப்ப காடு நமக்கு எல்லாம் செய்யறாங்கன்னு சாட்சியம் கொடுத்தாலே சில பேர் நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படி மட்டும் சுவிசேஷம் சொல்லலாம்? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்களா? அந்த மாதிரி ரொம்ப கடினமா நிறைய பேர் கிண்டல் பண்றாங்க. ஆண்டவர் பத்தி சொன்னாலும் பைத்தியம்ன்றாங்க, கிண்டல் பண்றாங்க, இல்ல பிசாசு பிடிச்சிருக்குன்றாங்க. வீட்டானே சொன்னாங்க பிசாசு பிடிச்சிருக்கா, ஆண்டவர் எனக்கு விடிய காலம் ஏன் கூடிடுறேன். அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி சுவிசேஷம் சொல்லலாம்? சில பேர் ஹார்டா இருக்காங்க, ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாங்க. ஏசுனாலே சில பேர் கோபம். அதே மாதிரி ஆளுங்களுக்கு எப்படி சுவிசேஷம் சொல்லலாம்னா, எனக்கு எப்பவுமே நான் நிறைய பாயிண்ட் வச்சுப்பேன், 4-5 பாயிண்ட் வச்சுப்பேன். என்ன பாயிண்ட்னா, நான் கேட்பேன், இந்த கேள்வி யாரு இருந்தாலும் சரி, நீ உன்னோட சாமி கும்பிடு ஒண்ணும் இல்ல, நீ எப்பவுமே சாமி கும்பிடுவியா? ஆமா எப்பவுமே கும்பிடுவேன்னு சொல்ல. சரி, உனக்கு டேட்டா சொல்லலாம் கும்பிடுவியான்னு? இல்ல நான் கும்பிட மாட்டேன். ஏன் கும்பிட மாட்டேன்? அது தீட்டு போக கூடாது. அப்ப தீட்டு அப்பா எவ்வளவு வேதனை வழியில அனுபவிப்போம். அந்த தீட்டு காட், நீங்க சொல்றீங்களா காட் இல்ல செய்வாங்க, காட் எல்லாமே. அப்ப அதுவே காட் தானே கொடுத்துருப்பா. அது ஜஸ்ட் பிரெட் தானே. அதுக்கே அக்செப்ட் பண்ணல காட, உன்னை எப்படி ஆசீர்வதிப்பாங்க? அப்புறம் நான் இதெல்லாம் கேட்பேன். செகண்ட் பாயிண்ட் ஒண்ணு வச்சுப்பேன். சரி, எந்த காடும் உனக்கு வானத்தை பூமியும் உண்டாக்கணும் எந்த காடும் சொன்னாங்க? செகண்ட் பாயிண்ட் இதை கேட்பேன். வானத்தை பூமியும் A to Z வரைக்கும் இந்த உலகம் எப்படி வந்தது, இந்த மனுஷன் எப்படி இருந்தாங்க, இந்த உலகம் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது, அது யாருக்குமே எதுவுமே தெரியாது. எந்த காடும் சொல்லல. ஆனா சில அறிவாளிங்கெல்லாம் சொல்லுங்க, காட் தான் எல்லாமே, காட் தான். அப்படிலாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஜீசஸ் மட்டும் தான் பண்ணாரு. இது செகண்டா. தேர்ட் என்னன்னா, இப்போ நான் இந்த உலகத்துல எப்படி வாழணும், இப்போ உங்ககிட்ட எப்படி நான் பேசணும், அது மாதிரிலாம் எனக்கு யார் சொல்லி தருவா? எதுல இருக்கு நீ சொல்லுங்க, நானும் போய் பாக்குறேன். எதுவுமே கிடையாது. இப்ப புக்கு எடுத்துக்க, இப்ப கம்ப்யூட்டர்ல எப்படி ஒர்க் பண்றது, வேலை எப்படி செய்யணும், அப்படிதான் இருக்கும். அது கூட புக்ல அந்த அளவுக்கு எல்லாம் ஒழுக்கமா இருக்கணும், 1-2 தான் இருக்கும். ஆனா இது A to Z நம்ம வாழ்ற வரைந்து சாவர வரைக்கும் பைபிள்ல மட்டும்தான் இருக்கும். ஆமென். இதெல்லாம் தெரிஞ்சவங்க முட்டாளுங்க விட மாட்டாங்க. கிண்டல் பண்றவங்க கிட்ட எப்படி பேசலாம்? இப்போ பைபிள் இப்போ மேக்ஸிமம் அந்த மாதிரி பார்த்தாலே சொல்றாங்க, நல்லா பேசுறவங்க கிட்ட ஹல்லேலூயா கேங்கன்றாங்க, ஹல்லேலூயா வாங்க, பேர் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, ஹல்லேலூயா 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 வரலையா. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி சொல்றீங்கன்னா ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். ஹல்லேலூயா கேங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. வாவ், நீ ஹல்லேலூயா சொல்லிட்டு காட் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. பரவாயில்ல, நீ இத்தனையோட ஹல்லேலூயா சொல்லுவேன். ஓ, அவங்களோட நம்மளே அவங்கள திருப்புற மாதிரி. புரியுது. பரவாயில்ல, வாயில ஹல்லேலூயா வருது சொல்றேன்.
ரொம்ப நன்றி.